friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் அந்த சாப்டர் 2ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரெவென்யூ ரெசிப்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் இதை நான் ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட்டு கன்சூமபிள் ஐட்டம்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது மெம்பர்ஸ் நமக்கு எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர் தருது. ஸோ மோஸ்ட்டாக வந்து எவ்ரி மந்த் தரது தான் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து மெம்பர்ஸ் நம்ம அந்த அசோசியேஷனுக்கு பே பண்ணுறது. ஸோ மெம்பர்ஸ் தரது. ஸோ இது வந்து அந்த அசோசியேஷனுக்காக ஏதாவது திங்ஸ் வாங்கினாங்கன்னா, கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கினாங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்கம். ஸோ எப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இப்போ அந்த அசோசியேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அந்த மெட்டீரியல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேஷ்னரி கிளப் மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு மெடிசன்ஸ். ஸோ கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, ப்ரைஸ் ஃபண்ட், நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ மேட்ச்சுக்குன்னு ஃபண்ட் வாங்குவாங்க. ஸோ டொனேஷன்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டுக்காக ஃபண்டு வாங்குறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக, ஸோ ஒரு ரீசனுக்காக, இப்போ நாங்கள் ப்ரைஸ் தரோம் அதுக்காக ஃபண்டு வாங்குறது, மேட்ச் வைக்கிறோம் ஸோ அதுக்காக ஃபண்டு வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்பெசிஃபிக், ஸோ ஒரு ரீசனுக்காக ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ இந்த ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்றது இது மூணுக்குமே. ஸோ ரெவென்யூ அப்படின்னா இன்கம். ஸோ ரெவென்யூ அப்படின்றது எப்படி ரெக்கரிங், திருப்பியும் வர்றது தான் இந்த ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோமா, ரெக்கரிங் இன் நேச்சர், கரெக்டாக. ஸோ ரெசிப்ட் அப்படின்றது நமக்கு என்ன, இன்கம். ஸோ திருப்பி வர இன்கம்மை 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 நம்ம எப்படி நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் சரி பேலன்ஸ் ஷீட்லையும் எப்படி நம்ம லைக் அதை வந்து எப்படி வந்து அந்த சம்மை நம்ம போடுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனாக என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு மெம்பர்ஸ் எவ்ரி மந்த் ஒரு ஃபீஸ் மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறது, ஓகேவா. ஸோ ஃபீஸ் மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணுறது யாருக்கு, அசோசியேஷனுக்கு. ஸோ அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக. ஸோ அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நம்மளோட மொபைல் பில்ஸில் இருக்கல, மொபைல் பில்ஸ் பே பண்ணுறது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்னா மொபைல் ரீசார்ஜ், ஸோ அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட லைக் D2H நம்ம யூஸ் பண்ணுறோம், டிவிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, ஸோ அதுவுமே நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சம் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் தான், இது எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர், அந்த கரண்ட் இயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரண்ட் இயரோட தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2018, 2019, 2020 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் இயர் எது? ஸோ இங்கே வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட கரண்ட் இயர் வந்து 2019 கொடுத்துருந்தானா அப்போ இந்த இடத்துல நம்மளோட கரண்ட் இயர் இது. ஸோ இது வந்து கரண்ட் இயர், இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர். அப்போ இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் இயர். அப்போ இந்த 2019 வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2018 5,000 நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து 10,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 15,000 ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2019 எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 10,000. ஸோ அப்போ இந்த 10,000 தான் நம்ம எடுத்துக்கணும்,
ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ இதோட நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், அதாவது எப்படி நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் எடுத்துக்கணும்னு. அப்போ நம்ம போட போகிறது எது, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து அது இன்கம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுட்டு பை சப்ஸ்கிரிப்ஷன் received during the year. ஸோ ஒரு அமௌண்ட் வருமா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 10,000 சொன்னேன். ஸோ ஒரு அமௌண்ட் வரும், நான் வந்து உங்களுக்கு இப்படி போடுறேன் நான். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. சில டைம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டுட்டு அமௌண்ட் வந்து ஒரு 25,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க கொஸ்டினில். அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2018க்கு 5,000, 2020க்கு வந்து 15,000. ஸோ பேலன்ஸ் வந்து நம்மளோட கரண்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 25,000ஓட நம்மளோட 5,000 ஆட் ஆயிருக்குது, 15,000 ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மைனஸ் பண்ணால் தான் நம்மளோட கரண்ட் இயர் எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்மளோட 25,000 இருக்கா, ஸோ அமௌண்ட் ரிசீவ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரும். ஸோ அதில் நம்மளோட அமௌண்ட் ரிசீவ்ட் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். அமௌண்ட் ரிசீவ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ நமக்கு இங்கே 5,000. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம இங்கே போடுறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பட் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ அப்போ திருப்பியும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஷார்ட் ஃபார்ம் எழுதுகிறேன், நெக்ஸ்ட் இயர்னு எழுதுகிறேன். ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து நெக்ஸ்ட் இயர். ஸோ எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், 15,000 ரிசீவ் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்போ இந்த 15,000 நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே போடணும். போட்டால் நமக்கு என்ன வரும், சப்ஸ்கிரிப்ஷன் டியூரிங் தி இயர் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமோ டியூரிங் இயர். சம்டைம்ஸ் இந்த ப்ரொசீஜர் இல்லை, இந்த மாதிரி கேட்கல, வெறும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் தி இயர் இந்த 10,000 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுட்டு அது அடுத்து வர அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணால் போதும். இன்கேஸ் இந்த மாதிரி இன்க்ளூடட் மாதிரி போட்டுட்டு இன்க்ளூடட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த சம்மை நம்ம போடணும். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கரண்ட் இயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதோட அவுட்ஸ்டாண்டிங், ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்குமே வந்து கரண்ட் இயரோட தான் இருக்கணும். ஓகேவா, கரண்ட் இயரோடது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இதுவுமே கரண்ட் இயரோட தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்றது எப்படின்னா ஸோ போன வருஷமே ரிசீவ் பண்ண மாதிரி நமக்கு வந்து கணக்கு வரும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் அப்படின்னா ஓகே சாரி ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் 2019 தான் நம்மளோட கரண்ட் இயர். இப்போது நான் வந்து நெக்ஸ்ட் இயர் இப்போ நான் முன்னாடியே வந்து இந்த கரண்ட் இயரோட ஸோ இது வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்றது எதுனா இதுதான் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 தான் நம்ம ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே ப்ளஸ் பண்ணணும்னு நான் சம் போடும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ளூடட் ஆகிருந்தா இந்த 2 ஸ்டெப்பு வரும், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பு வராது. ஸோ இந்த 2 ஸ்டெப்பு வராது, இதுக்கு பதிலாக இதுவும் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ இந்த 3 தான் வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரிப்ஷனோட பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாவது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா பே பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன்ற போது நமக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது வர வேண்டிய அமௌண்ட் கரண்ட் இயர் அப்படின்னு போட்டு இங்கே போடணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருப்பாங்க சிலதுலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் இருக்கும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்
ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, போன வருஷத்தோடதுமே ஒன்றுமே அவங்க பே பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு இங்கே வரும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த பக்கம் வரும். எது கரண்ட் இயரோடது வரும், ப்ரீவியஸ் இயர் ரெண்டு வருஷத்தோடதுமே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ சில டைம் இருக்கும், சில டைம் எல்லாமே போகலாம். ஸோ அதனால் கொஸ்டினை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ லயபிலிட்டியில் என்ன போடணும்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது நெக்ஸ்ட் வருஷத்தோட அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை தான் நம்ம இந்த பக்கம் போடுவோம். ஸோ வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது, இதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டது தான் திருப்பி எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து எப்படி பேலன்ஸ் ஷீட் அண்ட் லெட்ஜர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த பக்கம் வரும் அப்படின்னா டெபிட் சைடில் தான் வரும். ஸோ இது வந்து டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கன்சியூமபிள் ஐட்டம் நேம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுதணும், 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ இந்த இடத்துல கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்ன்னு எழுதிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு அதோட ப்ளஸ் பர்ச்சேஸ். ஸோ ஏதாவது நம்ம வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸோ அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணோம். ஸோ அதில் வர டோட்டல், ஸோ அதோட மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஸோ மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அது போட்டால் நமக்கு டோட்டலான அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட கன்சியூமபிளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால் சம் தரும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ கன்சியூமபிள் ஐட்டமானு பாருங்கள், பார்த்துட்டு ஸோ இதுதான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கான்னு பார்க்கணும். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் இருக்குமான்னு பார்த்து ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்று என்னென்னா, இப்போ இன்கேஸ் இந்த கன்சியூமபிள் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சேல் பண்ணியிருக்காங்க, சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்ன பண்ண, இந்த பக்கம் சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு போடணும். எங்கள் கன்சியூமபிள் ஐட்டம் காமனாக போடுறேன், ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு போட்டு எங்கள் அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா அது இந்த பக்கம் போடுவோம். ஏன்னா அதில் நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு. இது பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். கன்சியூமபிள், ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, நம்ம மைனஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த க்ளோசிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு கூட வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் கன்சியூமபிளில். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ அதை எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் will not come. ஸோ அப்போ நம்ம எங்கே அதை ரெக்கார்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் தான் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நான் லயபிலிட்டி சைடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லயபிலிட்டி சைடில் எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன், ப்ரைஸ் ஃபண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபண்ட் டியூரிங் த இயர், நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ அந்த வருஷம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அப்போ எவ்வளோ வரும், ஒரு அமௌண்ட் வருமா, ஸோ அதோட ப்ளஸ் இன்கம். ஸோ ஏதாவது ரெசிப்ட் ஆர் இன்கம் வந்திருக்கும். ஸோ இன்கம் அதோட ரிலேட்டட், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட ரிலேட்டடாக ஏதாவது இன்கம் வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லை டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசீவ்டுன்னு வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி அதோட நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குமா, ரெண்டு ஆட் பண்ணோன்னே. ஸோ அதோட நம்ம மைனஸ் பண்ணணும். என்ன மைனஸ் பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ், ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா இதோட நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஃபண்டோட அமௌண்ட். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ப்ரைஸ் ஃபண்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ பட் இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஸ்பெசிஃபிக் ஃபண்டு நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஃபண்டு இன்வெஸ்டட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இன்வெஸ்டடுன்னு வந்துச்சுன்னா, ஸோ இன்வெஸ்டடுன்னு வந்துச்சுன்னா அது இந்த பக்கம் வரணும். ஸோ நல்லா வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்டட் அப்படின்னா
இன்வெஸ்டட்னா அசட் சைடு வரணும், இன்கம் ஆர் இன்ட்ரெஸ்ட், ஸோ அது எல்லாமே நம்ம இந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட 3 ரெவென்யூ ரெசிப்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி நம்ம போடணும் அப்படின்றது அடுத்தது உங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும்.